வெல்கம் டு த FinApp சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பான் புரோக்கர்ஸ். அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு மெனூஸ் பற்றி வீடியோஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசர் மேனேஜ்மெண்ட்டு, அந்த மெனு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு யூசர் அப்படின்னு ஒரு மெனு இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மெனு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு கம்பெனில வந்து நீங்க எம்டியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நீங்க வந்து ரைட்ஸ் வந்து அவங்க என்னென்ன அவங்களுக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் வந்து நீங்க செட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ லோன் கிரியேட் பண்றதுக்கு ஒருத்தங்க, லோன் அப்ரூவ் பண்றதுக்கு ஒருத்தங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்றது. அப்புறம் எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து சேவ் பண்றது. ஸோ அது எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். நியூ யூசர் அப்படிங்கிறத இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூசர் நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் இப்போ வந்து ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தங்களை போடுறேன். ஓகேவா? ஃபுல் நேமும் ராஜேஷ். சாரி, இதில் வந்து மொபைல் நம்பர். இப்போ யூசர் நேம் வந்து ராஜேஷ், அவங்களுக்கு பாஸ்வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா rajesh@123, அதாவது யூசர் நேம் ஃபாலோட் at 123. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பாஸ்வேர்ட் இருக்கும். ஓகே, மொபைல் நம்பர். ஓகே, ஸோ உங்க இமெயில் ஐடி, இப்போ பிரான்ச் கோடு. ஓகேவா? ஸோ ஆல் பிரான்ச்சஸ்னா அவங்க அந்த எம்ப்ளாயிஸ்க்கு எல்லா பிரான்ச்சஸ்லையும் அவங்க வந்து அவங்களுக்கு ரைட், அவங்க எல்லா பிரான்ச்சஸையும் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆல் பிரான்ச்சஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து அவங்க என்ன பிரான்ச்சஸ், ஓகேவா? இப்போ அவங்க பர்டிகுலராக என்ன பிரான்ச்சஸ், இப்போ பாளையங்கோட்டைனா பாளையங்கோட்டை அந்த மாதிரி செட் பண்ணுறது. இப்போ வந்து யூசர் டைப். ஸோ இவங்க நார்மல் யூசரா அட்மின் யூசரா? இப்போ நார்மல் யூசருக்கும் அட்மின் யூசருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் யூசருங்கவங்க அந்த பிரான்ச்சஸ்ல மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கும். ஓகேவா? அட்மின் யூசர் அப்படிங்கிறவங்க வந்து எல்லா பிரான்ச்சஸ்க்குமே அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கும். ஓகே, நான் உங்களை வந்து அட்மின் யூசர்னே செட் பண்றேன். ஆனா அவங்க இருக்கிறது வந்து பாளையங்கோட்டை பிரான்ச். ஓகேவா? சரி, இப்போ வந்து இதுல வந்து ரோல் அட்மின் அப்படின்னா அவங்க எல்லாமே அவங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கும். லோன் கிரியேட்டர், இப்போ உங்கள்கிட்ட நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒவ்வொரு டியூட்டிஸ் கொடுப்பீங்க அப்படிதானே. லோன் கிரியேட்டர் தனியா, லோன் அப்ரூவர் தனியா அப்படி நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்லைங்க கம்பெனி கம்மியா எம்ப்ளாயிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த மாதிரி ரோல் வந்து நீங்க செட் பண்ணலாம். ஓகே, இப்போ இவங்க வந்து அட்மின் அப்படின்னு நான் செட் பண்ணதுனால நான் எல்லாமே அட்மின் அப்படின்னு வச்சு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஸ்டேட்டஸ் வந்து லைவ் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு இப்போ ராஜேஷ்ங்கிற டீடைல்ஸ் வந்து எங்க சேவ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ராஜேஷ். ஓகே, ஸோ இவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் நேம், அந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் எல்லாம் சேவ் ஆயிட்டு இவங்க வந்து அட்மின். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து இன்னொரு எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்து நான் செட் பண்றேன். ஓகே, அவங்க நேம் வந்து சதீஷ். யூசர் நேம் சதீஷ். ஓகேவா? கேப்ஸ்லாம் அதை பற்றி நம்ம இது ஸ்மாலே கொடுத்துருந்தேன். ஃபுல் நேமில் வந்து சதீஷ். ஸோ இவங்க சதீஷ், உங்களுக்கு பாஸ்வேர்டு எப்படி இருக்கும்? சதீஷ்@123. ஓகேவா? எப்பவுமே யூசர் நேமில் என்ன கொடுக்கீங்களோ அது @123 சேர்த்துக்கணும், அதான் பாஸ்வேர்டு. ஓகே, இவங்க ஃபோன் நம்பர், அப்புறம் இவங்களோட இமெயில் ஐடி. பிரான்ச் கோட். ஓகேவா? ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு வந்து பாளையங்கோட்டைன்னு பிரான்ச்சை செட் பண்றேன். இவங்க யார் அப்படின்னா நார்மல் யூசர், அந்த பாளையங்கோட்டைக்கு மட்டும் தான் அவங்க இது பண்ண முடியும். தென் லோன் கிரியேட்டர், இவங்க ரோல் வந்து லோன் கிரியேட்டர். ஓகேவா? இப்போ ஸ்டேட்டஸ் இப்போ வந்து ரெண்டுக்குள்ள சேஞ்சஸ் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சேவ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், சேவ் ஆயிடு. ஸோ சதீஷும் டீடைல்ஸ் இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, மோஸ்ட்லி அல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை நான் வந்து லாக் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? நான் வந்து ஏற்கனவே அட்மின்ல இருக்கேன். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் லாக் அவுட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சதீஷ்
பாஸ்வேர்ட் என்ன சொல்லி கொடுத்தேன், சதீஷ்@123. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி பார்க்கணும் கூட இதில் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, சதீஷ் அவங்களுக்கு வந்து இந்த கோல்டு ப்ரைஸ் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து அட்மின் கிடையாது. ஓகேவா? அது மாதிரி இதுலேயும் ஒரு சில ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கும், மற்றது வந்து ரைட்ஸ் இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி செட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணுறேன். இப்போ இன்னொரு நேம் என்ன கொடுத்தேன், ராஜேஷ் இல்லையா? ஸோ உங்களையும் கொடுத்து பார்ப்போம். அந்த எம்ப்ளாயியோட யூசர் நேம், அந்த எம்ப்ளாயியோட பாஸ்வேர்ட் Rajesh@123. இங்க பாருங்க, இங்க எடிட் பட்டன் உங்களுக்கு ஷோ ஆகுது, அங்க உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லையா? ஸோ இங்க வச்சு இந்த ராஜேஷ் அவங்க யாரு, அட்மின் யூசர். ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், எதுவும் சேஞ்சஸ் பண்ணா சேஞ்சஸ் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். இதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே இந்த எப்படி ஹவு டு செட் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் அதை பத்தி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்க தேவைன்னா அங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன மெயினா சொல்ல வரேன் அப்படின்னா, அட்மின் யூசருக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் இருக்கும் பாருங்க. அங்க எடிட் பட்டன் வந்து ஷோ ஆகுது, பட் ஆனா அங்க வந்து அந்த சதீஷ்ங்கிறவங்களுக்கு வந்து அவங்க நார்மல் யூசர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகல, ஷோ ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இப்போ இதுலயே வந்து அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் லாக் அவுட் பண்றேன். இன்னொரு அட்மின் யூசர் அதை வச்சு நான் பண்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதுலயே வந்து யூசர் மேனேஜ்மெண்ட்லயே யூசர் ரோல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த யூசர் ரோல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லோன் அப்ரூவல், லோன் கிரியேட்டர், இந்த மாதிரிலாம் சொன்னேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணி உங்களுக்கு அப்படி தேவை. இப்போதைக்கு நாங்கள் 4 ரோல்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னா கூட அதுக்கான ப்ரொவிஷன் வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த இதுல வந்து மெயினா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லோன் கிரியேட்டர் அப்படின்னா அந்த லோன் கிரியேட்டருக்குன்னு என்னென்ன ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம இங்க செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவங்க இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? அவங்களுக்கு லோன் வந்து இது பண்றது, கஸ்டமரோட டீடைல்ஸ்லாம் சேவ் பண்றது, ஓகேவா? ஸோ நியூ லோன் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில இது மட்டும் அவங்களுக்கு வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கீம் எல்லாம் வந்து அவங்க வந்து நார்மல் யூசர் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ மாஸ்டர் ஃபார்ம், ஸோ இது எதுவுமே அவங்க பண்ண முடியாது. ஸ்கீமை செட் பண்றது, பிரான்ச் டீடைல்ஸ் ஆட் பண்றது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம யார் யாருக்கு என்னென்ன ரைட்ஸ்ங்கிறது நம்ம செட் பண்ணலாம். இப்போ அட்மின் பாருங்க, அட்மின்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அட்மினுக்கு வந்து ரைட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸ்கீமை செட் பண்றது, பிரான்ச்சஸ் செட் பண்றது எல்லாமே அட்மினுக்கு வந்து செட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து நம்மளே வந்து இவங்களுக்கு இந்த ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றது, செட் பண்ணி வச்சுக்கிறதா. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து யூசர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற மெனூஸை பத்தி நம்ம பார்த்தோம். ஓகேவா? தேங்க்யூ.